சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த சிவனப்பாவை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் அப்பா இன்று ஒருவரை பற்றி மட்டுமல்ல, இருவரை பற்றி பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அவள் யார் என்று, எதற்காக இவளை பற்றி சிவனப்பா பேசுகிறேன் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ இன்று தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. இவர்களை பற்றி இன்று நீ தெரிந்து கொண்டு ஒதுங்கி சென்றாயானால் உன் வாழ்க்கை நீயே காப்பாற்றிக் கொள்வாய். இல்லை என்றால் உனக்கு நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு, உனக்கும் நடக்கவிருக்கின்ற பல சோதனைகளுக்கும் உன் கண் முன்னாலே நிகழும் என் தங்கமே. உன்னால் ஒருபொழுதும் இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியாது என் குழந்தையே. இந்த சிவன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எதற்காக ஒவ்வொருவரையும் பற்றி இந்த அப்பா பேச வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார் என் குழந்தையே. சிவனப்பா எப்போதுமே என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை பார்த்து கவனித்து கொண்டிருக்கின்றேனா, உன்னை தேடி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன்னிடம் நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த நாளிலுமே உனக்காக உன் அப்பன் உன்னை தொடரும் இந்த நேரம் முற்றிலுமாக உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை உன் கையில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. சிவன் இருக்கும் இனி எல்லோருமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள் என் தங்கமே. இந்த அப்பா துணை இருக்கும் எல்லாம் உன்னை சுற்றி தெளிவாக நடக்கும், நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. அப்படி அன்பு உனக்கு வேண்டியதை எல்லாம் தெளிவாகவே நடத்தும் என்பதை புரிந்து கொண்டாயானால் இந்த அப்பாவின் அன்பு உன் விருப்பங்களை எல்லாம் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ உணர்வாய் என் தங்கமே. இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எதையுமே விட்டுவிட மாட்டாய். அடையாளத்தை சிவன் சொல்கின்றேன் என்றால் சொல்லி இருக்கின்றார் என் தங்கமே. யார் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ வேண்டாமென்றோ எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விடாதே என் தங்கமே. ஏனென்றால் வென்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடாவது என் குழந்தை என் வார்த்தைகளை நீ கேட்க வந்திருக்கின்றாய். ஆனால் நிச்சயமாக இந்த அப்பாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். சிவன் சொல்ல உன் வாழ்க்கை இவர்கள் நடத்திய விஷயங்கள் எல்லாம் அளவிற்கு உச்சத்தில் இருந்தால் உன் அப்பா இதை பற்றி பேச வந்துவதற்கு வேண்டும் என் தங்கமே. அப்பா இதை பற்றி பேச வந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவர் அல்ல, இருவர் என்று நான் சொல்லும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உனக்கு தெரிந்தது ஒருவரை பற்றித்தான் என் தங்கமே. அது மட்டும்தான். அவளோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பற்றி நான் தான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் என் குழந்தை வெள்ளெந்தியாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். எல்லாமே நமக்கு நல்லது நடத்தி தருவார்கள் என்று நினைத்து ஏமாந்து போய்கொண்டிருக்கின்றாயே. இந்த காலத்தில் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே நல்லது செய்வது போல நடிக்கத்தான் தெரிகின்றது என் தங்கமே. எங்காவது ஒரு சிலர் மனதில் யாருக்கும் எந்த துரோகங்களையும் செய்பவர்கள் மட்டும்தான் உண்மையில் இன்னொருவராக பல நன்மைகளை செய்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உன்னை போல குழந்தைகள் தன்னிடம் இருப்பதையும் தூக்கிவிட்டு கொண்டு கொடுத்துவிட ஒன்றுமில்லாமல் இருப்பதையும் இந்த அப்பா பார்க்கின்றேன் என் தங்கமே. இப்படியாக ஒருவர்
விஷயத்திலையும் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே. என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்பாவிற்கு இருக்கின்றது அல்லவா என் தங்கமே. ஆனால் நீ தெரிந்து கொள்ளாமல் போனாலும் கூட இந்த அப்பாவிற்கு அதற்கான அவசியம் இருக்கிறது அல்லவா என் தங்கமே. உனக்கு நடக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்லவா என் தங்கமே. சிவனை நம்பி இருக்கும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. சிவன் உனக்காக என்ன சொல்ல இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து நான் உன்னோடு நின்று உனக்கு என்ன தருகின்றேன் என்பதை புரிந்து நீ நிச்சயமாக உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை எப்போதுமே நீ விட்டுவிடக் கூடாது என் குழந்தையே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தொலைத்துவிடக் கூடாது. சிவனப்பா இருக்க இனி உன் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கிவிடக் கூடாது. இந்த அப்பா இருக்க இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது என் தங்கமே. நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாள், உன் அப்பா நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டாள், நிச்சயமாக எல்லாம் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே. சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் இவர்களிடத்திலிருந்து சற்று கவனமாகத்தான் நாம் இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே. சிவன் இருக்கின்ற இந்த நேரம் முற்றிலுமாக உனக்கு நல்லதை தரும் என் தங்கமே. உன்னை தேடி வரும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் இந்த நாளிலும் எந்த நிலையிலுமே உன்னோடு வருவதை நீ புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே. அப்படியானால் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை நீ தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதானே இதற்கு அர்த்தம் என் தங்கமே என்று நினைத்து விட்டார்கள் என் குழந்தையே. இவர்கள் எல்லோருமே எவ்வளவோ உதவிகளை உன்னிடத்திலிருந்து பெற்று கொண்டதோடு மட்டுமல்லாமல், எவ்வளவோ விஷயங்கள் உன்னிடத்திலிருந்து பெற்று கொண்டதோடு மட்டுமல்லாமல், இப்போது உன் வாழ்க்கையில் நின்று மேலும் மேலும் உன்னை அதிகமாக இவர்கள் காயப்படுத்துகிறார்களே, மேலும் மேலும் உனக்கு அதிக துன்பங்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இதை எல்லாமும் ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் தங்கமே. ஒரு பொழுதும் இதையெல்லாம் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை என் தங்கமே. இந்த அப்பாவின் அன்பு உனக்கு சொல்லி இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நீ புரிந்து கொள். உன் சிவன் அன்பு உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் நடத்தி கொடுப்பதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து விட்டாள். இந்த சிவன் உனக்கென்று நான் நடத்திய எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கைகளை கொடுக்கும் என் தங்கமே. உன்னை வாழ வைக்கும் என்பதை மறக்காதே. நல்ல நேரத்தோடு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. என் குழந்தை எல்லோரும் நம்மை போல இருந்து விடமாட்டார்கள் என் தங்கமே என்று நினைக்காதே. எல்லோருமே இரக்க குணம் இருக்கும் என்றும் நினைத்து விடாதே. எப்போதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைக்கும் இவர்கள் ஒருபொழுதும் நன்மைகளை நடத்தி விட மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் நின்று இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் மேலும் மேலும் உனக்கு நல்லதைத்தான் தரும் என்று எண்ணத்தை விட்டுவிடு என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் எல்லா தீமைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னிடம் இருந்து இந்த சிவன் சொல்கின்ற எல்லா காரியங்களையும் நீ முழுமையாகவும் முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. தேவையில்லாமல் எதையோ நினைத்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலத்தை
நீ முழுமையாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையே. சரி, என்று உனக்கு நான் எடுத்து சொல்ல வந்த காலத்தை இனி முழுக்க என்னவென்று நீ உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல உனக்கு நடந்த எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. அப்படி இருக்கும் உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் எந்த பொழுதிலுமே உன்னோடு தான் இருக்கின்றேன், உன் பின்னால் தான் நிற்கின்றேன். நான் இருப்பது தெரியாமல் எந்த தைரியத்தோடு இந்த காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் அப்பாவிற்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்து விட்டது என் தங்கமே. எப்படிப்பட்ட நிலையில் உன்னை இந்த மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. உன்னை எல்லாவற்றிலும் பிரச்சனைகளில் விட்டு உன்னை விலகி விடுகின்றார்களே இவர்கள் எல்லாம் என்பதை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சிவன் பார்த்து பார்த்து சில நேரங்கள் நிச்சயமாக இவர்களை என்னால் என்ன செய்யலாம் என்று ஒரு மனநிலைக்கு தள்ளிப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். இவர்கள் என்னை ஒரு மனநிலையில் இருந்து இன்னொரு மனநிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே. திருப்தி நல்ல வழியலாம் என்று நினைப்பது ஒரு புறம், தண்டனையை நேரடியாக கொடுத்து விடலாம் என்று நினைப்பது ஒரு புறமாகத்தான் என்னை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன தெரியுமா? இவர்களை திருத்தி நான் நல்ல வழிப்படுத்த நினைப்பது இவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க ஏராளமான, ஆனால் அந்த வாய்ப்பு அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லையே என்று ஒரு புறம். அவர்களுக்கு நான் கொடுத்திட்ட வாய்ப்புகள் எதுவும் அவர்கள் நிச்சயமாக விரும்பவில்லை. ஒன்றுக்கு மாற்றி இன்னொன்றுக்கு மாற்றி இன்னொன்று என அவர்கள் மேலும் மேலும் அந்த தவறை தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். எழுந்து உனக்கு நடக்கும் நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்றதை எல்லாம் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை மறக்காதே என் தங்கமே. எந்த நிலையிலும் உன் குழந்தையினுடைய சிந்தனை ஒவ்வொன்றாக உன் குழந்தை என்ன கொடுக்கின்றது, ஏது கொடுக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. சிவன் அவர்களை எல்லாம் பார்த்து கொள்கின்றேன். எதற்காகவும் இவர்கள் இவ்வளவு நன்மைகளை செய்கிறார்களே, இவர்கள் இப்படி நிற்க வைக்க வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று என்ன காரணத்திற்காக இதுபோன்ற செயல்களை செய்கிறீர்கள் என்று தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று வேண்டுமென்று என்ன சோதிக்க நினைக்கும் இவர்களை நான் இப்படி விட்டுவிடக் கூடாது என்றுதான் இந்த அப்பா சிந்திக்கின்றேன் என் தங்கமே. என் குழந்தையே, நாம் என்ன நினைக்கின்றோம், ஏது நினைக்கின்றோம் என்பதை எல்லாம் தாண்டி எப்போதுமே இவர்களோடு நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை முதல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இவர்கள் கொடுக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. சிவன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை இனி யாராலும் நீ புரிந்து கொள்ள தேவையில்லை என் தங்கமே. இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மனநிலைமையை கொடுக்கின்றது, மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது அனைத்துமே மனதை நிம்மதியிலிருந்து கெடுத்து கொண்டே இருக்கிறது அல்லவா என் தங்கமே. ஆனால் இவர்களை நீ புரிந்து கொள்ளவில்லை, இவர்களை பெரிதாக நீ கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் உன்னிடம் வைப்பதில்லை என்பதை புரிந்துகொள். நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் உன்னிடம் காட்டுவதில்லை. அவர்களிடம் உன்னை பற்றி ஒரு துளி அளவு நல்ல சிந்தனை இல்லை. இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதை அனைத்தையும் முதலில் நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் உனக்கு
கொடுக்கும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செய்தியமும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு சொல்ல நினைப்பதை எல்லாம் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவன் அப்பா சொல்கின்ற ஒரு காரியம் நிச்சயமாக ஒருபொழுதும் உனக்கு கெடுதலை நடக்க விடாது என்பதை புரிந்துகொள். ஒருபோதும் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்துவிட மாட்டார் என்பதை புரிந்துகொள். எத்தனை சோதனைகளையும் எத்தனை வேதனைகளையும் உனக்கு கொடுக்கிறார்களே, நாம் சர்வ சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது என் தங்கமே. ஒருவர் செய்கின்ற பாவம் அவர்களின் குழந்தையைத்தான் போய் சேரும். இதுபோலத்தான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அவர்களுடைய குழந்தையின் நடுத்தெருவில் நிற்க வைக்க ஊண்டுதலாக இருக்கிறது. இவர்கள் தேடி கொடுக்கின்ற செயல்களால் தான் என் தங்கமே. எப்படி இந்த தந்தை வழி உடன்பிறப்புகளின் குழந்தைகள் அல்லவா, அவர்கள் இந்த குழந்தைகளின் தாம் தந்தையோடு பிறந்தவர்களின் குழந்தை என்று உன்னை பற்றி ஒரு நேரடியான ஒரு நொடி பொழுதாவது சிந்திக்கிறார்களா? சிறு குழந்தைதானே என்று ஒரு நொடி பொழுதாவது யோசிக்கிறார்களா? இவர்களுக்கு நாம் இத்தனை தீங்கை செய்கின்றோமே என்ற எண்ணம் ஒரு பொழுதுமே அவர்களுக்கு வராது என் தங்கமே. இப்படி இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இவர்கள் செய்த இந்த காரியம் அவர்களின் குடும்பத்தில் இன்று குழந்தை இனி நிச்சயமாக வாட்டி வதைக்கப் போகிறது. செய்த பாவம் ஒவ்வொன்றும் இவர்கள் கண் முன்னாலே நின்று கேள்விகளை கேட்க போகின்றது என்பதை மறந்து விடாதே. பாவம் என்றுமே கரையாது. அவர்கள் செய்ததுக்கான பலனாக திருப்பி அது ஒரு பங்கல்ல 2 பங்காக அவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் அது கரையும் என் தங்கமே. உன் அப்பா இருக்கும் இந்த நேரங்களில் நீ என் குழந்தையாக நல்ல குழந்தையாக நடந்து கொள். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.